என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோ பீப்புள்ஸோ ஒரு விஷயம் பண்ணும்போது அதை பார்த்து நம்மளும் வந்து அதே மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறது தான் பியர் ப்ரெஷர். அது நல்லதோ கெட்டதோ. இதில் 2 டைப் இருக்குது, பாசிட்டிவ் பியர் ப்ரெஷர், நெகட்டிவ் பியர் ப்ரெஷர். ஸோ பாசிட்டிவ் பியர் ப்ரெஷர் என்ன அப்படின்னா, அவங்க நல்லா படிக்கிறாங்க, நம்மளும் நல்லா படிச்சு மார்க் வாங்கணும், அவங்க ஒரு ஜாப்ல செட்டில் ஆயிருக்காங்க, அதே மாதிரி நம்மளும் அதே ஜாப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது பாசிட்டிவ். இதே நெகட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க ஒரு பேட் ஹேபிட் பழகுறாங்க, அது நம்மளும் வந்து பழகிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதும் அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இதை நீ பண்ணு, தப்பு இல்லை, வீட்டிலலாம் மாட்டிக்க மாட்டேன், இந்த வயசுல பண்ணாமல் எப்போ பண்ணுவேன், ஜாலியாக இருக்கும் பண்ணு அப்படின்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்க அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி பேட் ஹேபிட்டை பழகும் போது அவங்களுக்கு வந்து ஃபேமிலியில் ப்ராப்ளம் ஆக ஆரம்பிக்குது, படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகுது, ஜாபில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போகுது, அவங்களோட லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகுது. ஸோ இவங்க இந்த விஷயத்தை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, அவங்க அந்த ஒரு விஷயத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணும்போது இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இவங்க தான் ஸ்ட்ராங்காக சொல்லணும். இவங்களுக்காக இவங்க தான் பேசணும். ஸோ உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான் பேச முடியும். இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது தான் உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட கோலை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டும் ரொம்ப வந்து டவுன் ஆகாமல் இருக்கும். தேங்க்யூ.